ஒரு நாட்டுல மாஷா அல்லாஹ் நல்ல பரக்கத்தாய்க்கும் ஷேக்மா இருக்கு. என்ன செய்யறது? நாங்க சொல்ற மந்திரம் தந்திரம் எல்லாம் இந்த குர்ஆன் தான். குர்ஆன் தான். குர்ஆனு கூடாக உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்விக்கின்ற கருத்தை தான் நாங்க சொல்றோம். எனவே குர்ஆன் அணுகிற ஒரு ஆள் முதலாவது குர்ஆன் தீமை விளங்கிக் கொள்ளணும். மனிதன் தான் தீம். மனிதன் பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் குர்ஆனுடைய நோக்கம். சகோதரர்களே, ஏனென்றால் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாம். யார் அல்லாஹ்? யார் அல்லாஹ்? அஸ்மாஉல் ஹுஸ்னாவை நினைத்து பாருங்க. அவனுடைய கலாம். ஹுவர் ரஹ்மான் ரஹீமுல் மலிக் குத்தூஸ் ஸலாம் அல் முஃமின் அல் முஹைமின் அல் அஸீஸ் அல் ஜப்பார். இப்படிப்பட்டவன். அவனுடைய பேச்சு, அவனுடைய வழிகாட்டு, அவனுடைய செய்தி, அவனுடைய போதனை, அவனுடைய அறிவுறுத்தல் தான் குர்ஆன். இந்த உணர்வோட குர்ஆன் அணுகிறோமா? உண்டு. இரண்டாவது, குர்ஆன் நான் ஏற்கனவே சொன்னது போல சத்தியமாக நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு. எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு. அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் இஸ்ராவின் 82ஆம் வசனம், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. நாம் இந்த குர்ஆன்ல இருந்து இறக்கி இருக்கிறோம் ஷிஃபா. ஷிஃபாண்டா என்ன? ஷிஃபாண்டா சிகிச்சை. ஷிஃபான்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட். ஷிஃபா என்றால் நோய் நிவாரணி. வரஹ்மா, இந்த குர்ஆன் ஷிஃபா, நோய் நிவாரணி, பிரச்சனைக்கு தீர்வு. வரஹ்மா, அருள். எனவே கவலையா, வாழ்க்கையில இனம் புரியாத ஒரு வேதனையா, மன உளைச்சலா, மன இறுக்கமா, மன அழுத்தமா, மன தளர்ச்சியா? குர்ஆன் சொல்லுது ஷிஃபா. குர்ஆன்ல ஷிஃபா இருக்குன்னு சொல்லு. இது அல்லாஹ் அடிச்சு சொல்ற உண்மை. ஷிஃபா என்ற சொல் குர்ஆன்ல 2 இடத்துல வந்திருக்குது. அல் குர்ஆன்ல 2 இடங்கள்ல இந்த ஷிஃபா, நிவாரணம், தீர்வு, ட்ரீட்மெண்ட், ரெமெடி, சொல்யூஷன் என்ற பொருள் வருகிற இந்த ஷிஃபா குர்ஆன்ல 2 இடத்துல வந்திருக்குது. ஒரு இடத்துல வந்திருக்குது தேனை பத்தி சொல்ற நேரம், ஹனியை பத்தி சொல்ற நேரம் அல்லாஹ் சொல்றான் ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், தேன்ல மனிதர்களுக்கு ஷிஃபா இருக்குது. இன்னொருத்துல அல்லாஹ் சொல்றான் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, யாருக்கு? மூமின்களுக்கு குர்ஆன்ல ஷிஃபா இருக்குது என்று சொல்றான். தேன்ல ஷிஃபா இருக்குது, மூமின்களுக்கு குர்ஆன்ல ஷிஃபா இருக்குது அல்லாஹ் சொல்றான். அப்ப தேன் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, குர்ஆன் உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருந்து. தேன் உடலியற் கோளாறுகளுக்கு மருந்து, குர்ஆன் உள்ளம் சார்ந்த கோளாறுகளுக்கு மருந்து. 2 மருந்துகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்திருக்கிறான். உடல் சார்ந்த பிசிக்கல் டிசீசஸுக்கு தேன் இருக்குது, உள்ளத்தோடு தொடர்பான பிரச்சனைக்கு குர்ஆன் இருக்குது என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக எப்படி தீர்விக்குது? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குதா? அல்லாஹ் சொல்றான் وَنَزَّلْنَا عَلَيْكَ الْقُرْآنَ تِبْيَانًا لِكُلِّ شَيْءٍ, அனைத்துக்கும் விளக்கமாக இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். எல்லா விஷயங்களுக்கும் விளக்கமாக இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் திபியானாக மட்டுமல்ல, அனைத்துக்கும் விளக்கமாக மாத்திரமல்ல, வஹுதன் வரஹ்மா வபுஷ்ரா லில் முஸ்லிமீன். குர்ஆனுக்குள்ள பண்புகளை பாருங்க. குர்ஆன் ஷிஃபா, குர்ஆன் ஒரு நோய் நிவாரணி, ஹுதா வழிகாட்டி, ரஹ்மா அருள், திபியான் அனைத்துக்கும் விளக்கம், புஷ்ரா சுப செய்தி. இந்த குர்ஆனை தான் கையில வச்சு கொண்டிருக்கிறோம். சொல்லுவாங்க ஊர்கள்ல, எதையோ வச்சுக்கொண்டு எதையோ தேடுறேன்னு சொல்லி. எனக்கு அடிக்கடி அது மறக்கிற. வெண்ணையை வச்சுக்கொண்டு எது நஜிபா, எப்படி எதை வச்சுக்கொண்டு எதை தேடுறது? வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைவதா என்று கேட்பார்கள். கையில இருக்குது ஷிஃபா, கையில இருக்குது ஹுதா, ரஹ்மா, திபியான், புஷ்ரா. எங்க தேடி போறோம்? சகோதரர்களே, அல் குர்ஆன் அற்புதமானது. அதோட சுவையை அனுபவித்து பார்க்கணும். ஒரு படத்தை, ஒரு பில்ம, ஒரு சினிமா படத்தை ஒரு முறை பார்க்கணும். ஒரு முறை பார்க்கணும் அல்ல, ஒரு முறை பார்ப்போம், பார்க்க வேண்டும். எஸ், 2ஆம் முறை பார்க்கலாம்.
ரசிக்கலாம். சரி, மூணாவது முறை பார்க்கலும். எத்தனை முறை பார்க்கலும்? இந்த விஷயத்துல என்ன விட நீங்க நாலேஜபிள். பஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவிடம் போய் கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வலா யுனப்புக மிஸ்லு கபீர். துறை சார்ந்தவர்கள் உங்களுக்கு சொல்வது போல வேற யாருக்கும் சொல்லலாம்னு சொல்றான். எனவே அதான் ஒழுங்கு. எல்லாத்தையுமே நாம் பேசுறது பொருத்தம் இல்லை. சரி, ஒரு சினிமா படத்தை எத்தனை முறை பார்க்கலாம்? சும்மா சொல்லுவோமே பிளீஸ். எத்தனை முறை ப்ளீஸ்? 5 முறை. மாஷா அல்லாஹ். அது எப்படி 5 முறை பார்க்கலாம்? அது நான் சொல்றேன் சக்சஸ்ஃபுல்லான படம் உண்டையா? 5 முறை. சரி, 10 முறை பார்க்கலாம். கையுங்க 10 times. பாருங்க, உண்மையிலே சகோதரர் கொஞ்சம் எழுப்பி உங்களுக்கு எல்லாம் காட்டணும். ஆனா நான் காட்ட ஓகே. அதாவது ஒரு பில்ம, ஒரு படத்தை பெரும்பாலானவங்க சொல்றாங்க 5 முறைன்னு சொல்லி. 10 முறை பார்க்கவே இல்லமா? ஒரு டிராமா, ஒரு நாடகத்தை எத்தனை முறை பார்க்கலாம்? ஒரு முறைக்கு மேல பார்க்கலாம். ரைட். துறை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் 1 முறைக்கு மேல பார்க்கலாம். சரி, 1 முறைக்கு மேல 2 முறை 3 முறை. ஒரு நாவலை எத்தனை முறை வாசிக்கலாம்? ஒரு அளவு இருக்குது. 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை இருக்குது. ஆனா குர்ஆன் இருக்குதே, குர்ஆன் இருக்கிறது, இது உடைய விசேஷம் என்னண்டா, ஓதிக்கொண்டே இருக்கலாம், படித்துக்கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு விஷயம். படிக்க படிக்க ஓத ஓதத்தான் குர்ஆனுடைய இன்பமே மனிதனை பொறுத்தவரை இருக்குது. ஒரு அறிஞர் சொல்றார், நான் 20 வருஷங்கள் குர்ஆனோட போராடினேன். மெனக்கட்டு தெரிந்தானே, போராடினேன். அடுத்த 20 வருஷங்களும் குர்ஆனுடைய இன்பத்தில் அப்படியே மூழ்கி போனேன். நாங்க 20 நாளாவது போராடலையே குர்ஆனோட. அதான் உள்ள பிரச்சனை. இதுதான் குர்ஆனுடைய தன்மை என்பது பெரிய ஒரு உண்மை. இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவு குர்ஆன் ஒரு இன்பமாக மாற, ஒரு டேஸ்டாக மாற, மீண்டும் சொல்கிறேன், குர்ஆன் அணுகிற முறை முக்கியமானது. சரி, நான் ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஒரு வெரி சிம்பிள் விஷயம் உண்டு. குர்ஆன் ஓதுறதுக்கு அரபுல என்ன சொல்ற? திலாவா. குர்ஆன் ஓதுறது சொல்ற திலாவத். திலாவத்துல் குர்ஆன். குர்ஆனை ஓதுதல். உடனே மொழிபெயர்க்கிற நாங்க குர்ஆனை திலாவத் செய்யறா, குர்ஆனை ஓதுறான்றத மொழிபெயர்க்கிற தமிழ்ல. ஆனா அரபு மொழியில திலாவா என்ற சொல்லுக்கு ஓதுதல் என்று பொருள் இல்லை. நாங்க இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிறோம் ரிசைட்டேஷன், ரிசைட் பண்றதுன்னு சொல்லி. அப்படி ஒரு கருத்து திலாவா என்ற சொல்லுக்கு இல்ல. இங்க இருக்கிறாங்க உலமாக்கள் தலா எத்லு. ஆனா எல்லாருக்கும் இப்பதான் யோசனை வரும், ஓடாது கரா யக்ராவுண்டா ஓதுறது. தலா எத்லு என்ற அந்த அரபு சொல்லுக்கு ஓதுதல் வாசித்தல் என்ற ஒரு பொருளே கிடையாது. ஆனா இங்க எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிற ஆழமான மனப்பதிவு திலாவத்துல் குர்ஆன். இப்ப உதாரணமா ரேடியோல சொல்லுவான், இப்போது திலாவத்துல் குர்ஆன் கேட்கலாம். ஐயுஹல் முஷாஹிதூன் அல் கிராம் நஸ்தமிஉ இலா திலாவத்தி ஆயிம் மின திக்ரில் ஹகீம் என்று சொல்லி திலாவான்னு சொல்ல, ஓதுதல் என்ற கருத்துல. ஆனா திலாவா என்ற சொல்லுக்கு ஓதுதல் என்ற பொருள் இல்லை. அட லிட்டரரி மீனிங் என்னண்டா டு ஃபாலோ, ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றது, டு மூவ் க்ளோஸ்லி பிஹைண்ட். இது பொருள் திலாவான்ற சொல்லுக்கு. டு கோ ஃபார்வர்ட், டு டேக் as a guide. இது திலாவான்ற சொல்லுக்கு இருக்கிற கருத்து. walk after, உனக்கு பின்னால போற, இதுதான் திலாவான்ற சொல்லு கருத்து. சில டிக்ஷனரியில சொல்றாங்க திலாவான்னு சொன்னால் ஒன்றை பிராக்டிஸ் பண்ற, பிராக்டிஸ் as a way of life. இதுதான் திலாவா. தலா எத்துலு திலாவான்ற பொருள். அதனுடைய இப்ப இருக்கிற புழக்கத்தில் இருக்கிற ஒரு செகண்டரி மீனிங் தான் ஓதுறது என்றது நம்மட வழக்கில் இருக்கிறது. இப்ப நமக்கு என்ன நடந்துச்சு? இப்ப இவ்வளவு நாளும் திலாவாண்டு ஓதினோம். இந்த திலாவாவுடைய இந்த கருத்துக்கள் ஒன்றும் உள்வாங்கப்படல. திலாவா மூலம் எதிர்பார்க்கப்படுற விஷயங்கள் ஓதினோம். பொதுவா ஓதுன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். நான் வளமையா சொல்றது, தம்பி நீங்க என்ன செய்றீங்க?
படிக்கிறீங்களா ஓதுறீங்க? ஓதுறேன்னு சொன்னா ஓதுறீங்களா? எந்த மதரசாலையா? ஓதுற பிள்ளை பக்கத்தான பிள்ளை. ஓதுறேன்னு சொன்னா விளப்பம் இல்லாம உண்ட படிக்கிற. படிக்கிறேன்னு சொன்னாதான் படிக்கிற, விளங்கி படிக்கிற. எனவே தான் உலமாக்களுக்கு இன்டெலெக்சுவல்ஸ் சொல்றது, மௌலிமாருக்கு எஜுகேட்டட் சொல்றது. எந்த அளவுக்கு அந்த சோ கால்ட் இன்டெலெக்சுவல்ஸ் ஒரு இடத்துல கூடிக்கிற ஒரு மௌலவி போனா அதற்கு வாராது பேச்ச மாத்துவோம் அவர் போடாது, அவர் விளங்காது. இதான் ஓதின மனுஷன். ஓதினா விளக்கம் இல்லாம இதுக்குள்ள போல சில விஷயங்கள் அவர் ஓது. இப்ப கொஞ்சத்துக்கு முன்னால டின்னர் நேரம் கூட 2 சகோதரர்கள் பழைய நினைவுகளை மீட்டிக் கொண்டிருந்தாங்க. முஞ்சோடு வருவாரு, மௌலானந்தத்தில் வருவாரு, கலையில தலப்போட வருவாரு, மரத்தொண்டி போட்டு தாடி வச்சுப்பாரு, நடந்துதான் போவாரு, பஸ்ல போக மாட்டாரு, 100 ரூபாய் காசு கொடுத்தா யாசின் வந்து ஓதுவாரு. யாசின் ஒரு குர்ஆன் ஹக்கீம் சொல்ற மட்டும் தான் கேட்கும். ஓதி முடிச்சிருவாரு சகோதரி கேட்பார். அதுல இருப்பார், அவர் அல்ல சொந்த சகோதரி. கடவுள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பராத் நாள் 3 யாசின் ஓதுற இல்லையா? அப்ப ஊர்ல உள்ள மோதினாருக்கு அண்டைக்கு வெரி சேலஞ்சிங் டாஸ்க். என்னண்டா ஊர்ல உள்ள 400 மூட்டுக்கும் போய் 3 யாசின் ஓதணும். அண்டைக்கு ஓதி முடிக்கவும் வேணும். ஓதி முடிக்க வேணும்னு சொன்னால் ஓதி முடிக்கணும். பாவம் அந்த மனுஷன். அன்றைக்கு தான் அவருக்கு ஏதாவது கிடைக்கிற நாள், நீங்கள் கொடுக்கிற நாள். இப்ப இவர் எப்படி தெரியுமா ஓதுறது? ஓதிக்கொண்டேதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போறேன். போய் அந்த வீட்டுல துருஜாவூன் வாங்கி போட்டாச்சு, அடுத்த வீட்டுக்கு போறது. துருஜாவூன் நான் எக்ஸஜரேட் பண்ணி சொல்லல. ஒரு நாள் நான் ஒரு வீட்டுல ரூம்ல இருந்து கொண்டிருந்தேன். அந்த வாராரு மோதினார். இன்னைக்கு பராத் இல்லையா, ஏதாவது எடுங்கம்மா குடுங்கம்மா. ஓதியே வந்தார். வந்து ஒரு சத்தம் உண்டு, அதான் வந்துட்டேன் தாங்கன்றது அந்த யாசினே ஓதுற சத்தமா எடுத்தாரு. அடுத்த நிமிஷம் ஓதிக்கொண்டே வர போறேன். நாளைக்கு இடையில ஓதுற இல்லையாக்கும் இந்த அப்படி ஓதுற மனுஷனுக்கு எப்படியோ இதுதான் ஓதுறது. எங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் ஓத போறேன்டா உங்களுக்கு தெரியும். ஓத போறேன்டா நீங்க எல்லாம் தூங்க போறீங்கன்னு கருத்து. ஓத போற ஒன்று விளங்காது, எனக்கும் விளங்காது, கேட்கிறவங்களுக்கும் விளங்காது. இதுக்கு பேர் என்ன அரபுல? திலாவா. ஆனா திலாவுக்குள்ள கருத்து என்ன? சரி, நான் கேட்கிறேன், குர்ஆனோட தொடர்பிக்குன்னு சொல்றோமே, முதலாவது இந்த பேசிக் விஷயத்தை நாங்க விளங்கி இல்லையே. திலாவத்துன்றது விளப்பம் இல்லாம ஜபிக்கிறது அல்ல, ஒன்றை விளங்காம வெறுமனே மீட்டுவது அல்ல. திலாவத்துன்றதே அடிப்படையில் தெரியாம திடீர்னு வீட்டுக்கு போறது, இஷாக்கு போற கொஞ்சம் வீட்டுல உமா சொன்னாங்க குர்ஆனை கொஞ்சம் ஓதிக்கொள்ள சொல்லி நான் ஓதி காட்டுறது சார்ல குர்ஆனை கொச்சப்படுத்தும். சுப்ஹானல்லாஹ், கின்னஸ் புஸ்தகத்துல பேரை போடையிலும் எங்கடாக்கள் குர்ஆன் ஓதுற வேகத்தை பார்த்தா புஸ்தகம் அப்படி வாசிக்கிறா. அடி ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு கிடு வாசிட்டு போறா இல்லையே. அப்படி வாசிட்டா விளங்காது. ஆறுதலா அமைதியா ஒரு முறை வாசி, 2 முறை வாசி, கிரகிச்சு உள்வாங்கி விளங்கி கிராஸ்பிங். குர்ஆனுக்கு மட்டும் அது இல்லை, கிட்டு 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 ஓதியாச்சு. பேரு திலாவத்துல் குர்ஆன். இலங்கையில ஒரு வினோதமான ஆய்வு நடந்துச்சு. ஆய்வோட முடிவு அதை விட வினோதமானது. 5-6 வருஷத்துக்கு முன்னால இலங்கையில ஒரு ப்ரொஃபசர், கொலம்பியா யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபசர், இலங்கையில இந்த லிட்டரசியை பத்தி, இலங்கை மக்களுடைய எழுத்தறிவு, படிப்பறிவு, வாசிப்பறிவு பத்தி ஒரு ஆய்வு செஞ்சார். ஆய்வோட முடிவு அதிர்ச்சி தரும் முடிவு. இலங்கையில் உள்ள எந்த ஒரு சமூகத்தை பொறுத்தவரையிலும் அவர்கள் ஒரு காலத்தில் எழுத்தறிவு இல்லாதவர்களாக, வாசிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகத்தை தவிர இவர்கள் வரலாற்றில் என்றுமே வாசிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்ததில்லை. பாட்டன், பூட்டன், முப்பாட்டன் அனைவருக்குமே வாசிப்பறிவு இருந்தது. எதை வச்சு தீர்மானிச்சுக்கிறார்? எல்லாரும் குர்ஆன் ஓதுற இல்லையா, அவருக்கு தெரியா இந்த ரீடிங் இது ஒரு புதுரமான ரீடிங். ப்ரொஃபசருக்கு விளங்குவா இப்படி ஒரு ரீடிங் ரீடிங்டா எடுக்கிறான், பெறட்டுறான். எல்லாரும் மஹ்ரபு பருவ கையில வச்சு கொண்டு புஸ்தகம் வாசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், பார்த்தா கடந்த எல்லா காலமும் இப்படி வாசிக்கிறாங்க. இப்ப 2 விஷயத்துல இலங்கை முஸ்லிம்கள் பேர் போனாக்கள். ஒன்று விளங்காம வாசிக்கிறது, கின்னஸ் ரெக்கார்ட். இன்னொன்று இங்கிலீஷ் தெரியாமலே இங்கிலீஷ் பேப்பர் வாசிக்கிறது. விளங்காம வாசிக்கிறது அது ஒன்று, இங்கிலீஷ் தெரியா, ஒரு எழுத்தும் தெரியா,
மார்னிங் பல்ல கூட தீட்டாம வாய் கழுவாம இங்கிலீஷ்